வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி குறித்து பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாக பாரம்பரிய வேளாண்மை என்றால் என்ன, அதில் கையாளப்படும் யுக்திகள் என்னென்ன, இயந்திரமயமாதல் இல்லாத நிலையில் பாரம்பரிய வேளாண்மை திருப்தியை கொடுத்ததா, அரசு ரீதியிலான வழிகாட்டுதல்கள் உத்வேகத்தை ஏற்படுத்தியதா, கூலி ஆட்களின் தேவை தவிர்க்க முடியாததாக இருந்ததா, மகசூல் எனும் நிலையில் உற்பத்தி எதிர்பார்த்தபடி கிடைத்ததா, இப்படியான நடைமுறைகள் இன்றும் தொடருதா? இவ்வாறான பல்வேறு தகவல்களையும் வேளாண் நேரலை வாயிலாக தெளிவுபடுத்துவதற்காக நமது நிலையத்தில் தற்போது எனக்கு முன்பாக விழிப்புடன் அமர்ந்திருக்கிறார் மாங்குளம் பகுதியைச் சேர்ந்த கே. பகவதி பெருமாள் பிள்ளை அவர்கள். இப்போது நாம் அவர்களிடம் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். எத்தனை வயதாகுது? 64 வயதாகுது. வேளாண் அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டு கால அனுபவம்? விவசாய குடும்பத்தில் பிறந்ததுனால அறிவு வந்த விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும். அப்பா, அம்மா, தாத்தா எல்லாருமே. அப்பா சொல்லி தந்த பாடம் என்ன? வேளாண் ரீதியா சில உத்வேகமான கருத்துக்களை கூட மனதில் பதிய வச்சிருப்பாங்களே. அனுபவம் அறிவு சிறு வயசுலேயே விவசாயம், உழவு, நடவு, களை எடுக்கல், இப்படி போய் பார்த்து படித்து அவங்களோட அனுபவ அறிவு தான். என்னென்ன பயிர்களில் அதீத ஈடுபாடு? பெரும்பாலும் நெல் பயிர் தான். அது இப்போ அது சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டு பணப்பயிர்கள், காய்கறிகள், வாழை, அப்படி அந்த மாதிரி மாறிட்டு வருது. என்ன காரணம்? நெல் சாகுபடி அப்படிங்கிறது 6 மாத காலம் பொறுத்திருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையிலையா, அல்லது அப்பப்போ வருவாய் வேணும் அப்படிங்கிற நிலையிலையா? குறிப்பாக சொல்லணும்னா வருவாய் மனதில் கொண்டு தான் காய்கறி மற்ற மலர் சாகுபடி வாழைக்கு மாறினது. மற்றபடி விவசாயம் மாற்றுப்பயிரிடுவது நல்லது தான் வயலில், அதனாலவும் மாறணும். சரி, எப்படி இருக்குது விளைநிலம் அப்படிங்கும்போது உத்தேசமா உங்களுடைய அனுபவத்துல எத்தனை ஏக்கர் கைவசம் இருக்குது? எல்லாமே சொந்தமா பாட்டமா? என்கிட்ட பெரும்பாலும் பாட்டமும் மேற்பார்வையும் தான். சுமார் ஒரு 10 ஏக்கருக்கு மேலே மேற்பார்வையிலே இருக்குது. குத்தகை பாட்டமும் இருக்குது. 10 ஏக்கர் தனிநபரா உற்பத்தி அள்ளி எடுக்கக்கூடியது சாத்தியமா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் நல்லபடியாக பார்த்தா லாபகரமான தொழில் தான். நல்லபடியா பார்த்தா அப்படின்னு ஒரு அழுத்தமா ஒரு வார்த்தையை சொல்றேன். அந்த பார்த்தா அப்படிங்கறதுல உள்பொருள் என்ன? ஈடுபாடு. ஒரு விவசாயம் பண்ணல ஏதோ விவசாயம் பண்ணணும்னு சொல்லாம ஆர்வமா பண்ணணும். ஆரம்பத்தில் இருந்து அதில் முழு அனுபவம் இருக்கணும். அந்த தொழிலை பற்றி நமக்கு நல்ல அறிவு இருக்க வேண்டும். அப்படி செஞ்சால் அது லாபம் தான். சரி, பாரம்பரிய வேளாண்மை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு பின்னால போங்க பார்ப்போம். அந்த மாதிரி நிலையில என்னென்ன நுட்பத்தை கையாண்டீங்க உழுதல்ல இருந்து அறுவடை வர? பாரம்பரிய விவசாயங்கிறது அப்போது நெல் ரகங்களே வேற. குறிப்பிட்ட நாள் கொள்ளது விவசாய விளைச்சலுக்கான நாள் கொள்ள சம்பா, மற்றபடி ஒரு வீரடங்கு, இன்னும் பல நெல் வகைகள்லாம் இருக்குது. இப்போ ஆனால் அது கொஞ்சம் விளைச்சல் கம்மியா இருக்கும். இன்னும் நவீன உத்திரகங்கள் வந்துட்டு நிலத்தை சீர் செய்யணும்னு ஒன்று அந்த காலத்துல உண்டு. என்ன செய்வீங்க? ஒரு விவசாய பயிருக்கும் அடுத்த பயிருக்கும் இடைப்பட்ட காலத்துல நிலத்தை நம்ம சீர்ச்சி பண்ணிடுவோம். கோடை உழவணும், தரிசு உழவணும், குறுகிய கால பயிர் உளுந்து எல்லாம் போடுவோம். ஓஹோ, ஆமா. ஒரு போகத்துக்கு இன்னொரு போகத்துக்கு இடைப்பட்ட நேரத்துல அந்த கட்டுக்கோப்பா உளுந்து போட்ட அனுபவம் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அது இப்ப சமீப காலமா தான் இல்லை. அப்ப அந்த காலத்துல கிட்டத்தட்ட அனைத்து விவசாயம் சேர்ந்தாப்புல உளுந்து போடுவோம். கோடை சமயத்துல வயது அறுத்த உடனே ஒரு உழவு உளுந்து வச்சு போட்டுருவோம். சரி, இன்றைக்கு இயந்திரமயமாதல் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்ததுக்கு பிறகு கூலி தொழிலாளர்கள் எண்ணிக்கை குறையக்கூடிய அளவிலையும் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியா ஒரு உயர்வு கொடுக்கிற மாதிரியே மாறி இருக்குது. அன்னைக்கு என்ன மாதிரி சிரமப்பட்டீங்க, அல்லது வேலை நுணுக்கம் தெரிஞ்சா சிரமம் இல்லைங்கிறீங்களா? வேலை சிரமம் இல்லைதான், அதை ஒத்துக்க விவசாயத்தில். ஆனால் அன்றைக்கு வேலைக்காரர்கள் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. விலைவாசியும் இந்த அளவுக்கு இல்லை. இடுபொருட்கள் மற்றும் விவசாயத்துக்கான தேவை இடுபொருட்கள் விலை அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. விவசாய உற்பத்தி பொருளுக்கும் அது நியாயமான விலை இல்லை, அதனால உள்ள கஷ்டம் தான். மற்றபடி வேலை ஆட்கள் இப்போ குறைவா இருக்கிறதுனால மிஷினரி வந்தது ரொம்ப உபகாரமா இருக்கு. சரி, அன்னைக்கு நாத்தாங்கால் தயாரிப்பும் கூட நயமா செய்தா அது மகசூல்ல பிரதிபலிக்குங்கிறாங்களே. நாத்தாங்கால் தயாரிப்பு நடைமுறை எப்படி இருந்தது? அது
முதலில் நிலத்தை சீர் பண்ணிட்டு நாற்றாங்காலம் முதல்ல கரெக்டா பண்ணணும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு இடம் எடுப்பீங்க நாற்றாங்காலுக்கு? குறைந்தபட்சம் ஒரு சென்ட் கொஞ்சம் கம்மியாவே போதும், கம்மியாக போதும். இது அது அவ்வளோ இடம் தான் தேவை. ஒரு ஏக்கருக்கு 1 சென்ட் இல்லை 2 சென்ட் வேணும். அதுல என்ன பண்ணுவீங்க? வீரியமா வரணும் நாற்று உரங்கள் அப்படிங்கிற இலையும் கூட நுட்பங்கள் உண்டா? எப்படி அடி உரம்? ஆமா, அடி உரம் வேண்டும். நன்றாக நல்ல உழுவி அதில் புழு பூச்சிக்கு நன்மை செய்யும் பூச்சி இல்லாமல் தீமை செய்யும் பூச்சிகள் அந்த நிலத்தில் இருக்கும். அதெல்லாம் உழுவி அந்த பூச்சிகள் எல்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இலைத்தலைவர் உரம் போடணும். உரத்தை போட்டு என்ன உரம் போடுவீங்க? அது நாட்டில் நோய்கள் தாக்காத அளவுக்கு இந்த வேர்ப்புழு அந்த மாதிரி வரும். நிலத்தினுடைய ஒரு என்ன பண்ண சொல்றது, நிலத்தினுடைய நல்ல தன்மையை ஒரு பயிர் வளர்ச்சிக்கான ஒரு தன்மையை கொண்டு வரணும். அதுக்கு வந்து நல்ல மருத்துவ குணங்கள்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல நோய் வராது. வேப்பங்கொலை, இருக்கங்கொலை, வாகைக்கொலை, மஞ்சநாத்தி குளம் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு முக்கியமா போடலாம். ஆவாரங்களை அன்னைக்கு தாராளம் கிடைச்சது. அன்னைக்கு தாராளம் கிடைச்சது, எல்லாரும் வந்து போடுவாங்க. இன்னைக்கு சாதா செவிவழி செய்து அல்லது அனுபவபூர்வமான விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னா 25 ரூபா அன்னைக்கு கூலி கொடுத்து 2000 ரூபாய்க்கு பெருமானமான குலைகளை எடுத்த நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்ததுக்கு பிறகு 100 ரூபாய்க்குள்ள குலை கூட வரமாட்டேங்குதுங்கிறாங்களா? உண்மையா? ஆமா, 100% உண்மை. அது கூலி அதிகம், அதுக்குள்ளான குலை வரமாட்டேங்குது. சரி, ஒரு விவசாயின்னா அவருடைய உழைப்பு ரீதியா அதுல ஒரு நல்ல ஒரு திறனா செயல்பட்டா எந்தெந்த விதத்துல லாபமா இருக்கும்? பாரம்பரிய விவசாயமா இருந்தாலும் கூட ஒரு விவசாயி அந்த தொழிலை பத்தி நன்கு அறிஞ்சிருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட அவங்களுக்கு தான் விவசாயம் லாபம். அந்த தினசரி வயலுக்கு செல்லணும். தோட்டமா இருந்தாலும் சரி, நெல்பயிரா இருந்தாலும் சரி, அவங்களால முடிஞ்ச வரைக்கும். அதனாலதான் வரப்படி தேய்ந்தால் விதைப்படி விளையும் அப்படின்னு. ஆமா ஆமா, தினசரி போகணும், சிறிய அளவுலாவது வேலை செய்யணும். அந்த வேலையை பற்றி அனுபவ அறிவு கண்டிப்பா இருக்கணும். அப்படி இருந்தா நமக்கு உற்பத்தி செலவு கம்மியாகும். சரி, அன்னைக்கு வந்து விதை நேர்த்தி அப்படிங்கிற அடிப்படையிலையும் கூட அந்த மாதிரி நுணுக்கங்கள் உண்டுமா? அல்லது அன்னைக்கு நடைமுறையில எப்படி கையாண்டீங்க? விதை நேர்த்தி செய்யறது அன்னைக்கு எல்லா விவசாயமும் பண்ணிட்டு இருந்தாங்க. எந்த செயற்கை மருந்துகளோ பூச்சி மருந்தோ கிடையாது. நன்றாக நல்ல விதையை தேர்ந்தெடுத்து எந்த வயலில் நல்ல விதைகள் வருவதை பார்த்து அதை தேர்ந்தெடுக்கணும். அது உறவு 3 மாசம் 4 மாசம் அது கிடாமல் இருக்கிறதுக்கு இயற்கை வழியிலேயே அதை ஒரு பாதுகாத்து வைக்கணும். அப்படி வச்சு அந்த வித்தை நம்ம பயன்படுத்திக்கிறோம். விலை கொடுத்து வாங்க மாட்டோம். சரி, உழுதல் அப்படிங்கிற தன்மையிலையும் கூட மாடுகள் வளர்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கே உண்டுமா? நான் கூட 4 ஜோடி மாடு வச்சிருந்தேன் அப்படின்னு திடகாத்திரமா சொல்றேன். அப்படி இருந்துச்சு. இப்போ பால் மாடு மட்டும் தான் இருக்குது. இல்ல, அன்னைக்கு அன்னைக்கு உழவு மாடு எல்லா வீட்லயுமே இருந்துச்சு, எங்கள்கிட்ட இருந்துச்சு. அதை வச்சு உழவு நம்ம விருப்பப்படி செய்யலாம். நல்லபடி ஆடு உழலாம், பருவத்தை கொள்ளலாம் நம்ம. அதனால நல்லாதான் இருந்துச்சு. விவசாயம் பண்றதுக்கு அது ஒரு நல்ல ஏதுவாக இருந்தது. அன்னைக்கு காலையில் 4 மணிக்கே நாங்க நிலங்களுக்கு போவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் இருக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு 8 மணி 9 மணிக்கு தான் நிலங்களுக்கு போறோம்னு சொல்றாங்களே. உங்களுடைய 40 ஆண்டு கால அனுபவத்துல நானும் கூட 4 மணிக்கு மாடை பத்திட்டு போயிருக்கேன், இன்னும் கிராமங்களுக்கு போயிருக்கேன் அப்படிங்கிறமா என்ன சொல்றீங்க? சொன்னது கரெக்ட் தான். நாங்க 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு மாடை அவுத்து அதுக்கு தண்ணி எல்லாம் காட்டிட்டு உழவுக்கு மரம் அடிக்கிறதுக்கு அப்படி வயலுக்கு போவோம். எங்களுடைய சொந்த வேலைக்கு இருக்கும், கூலிக்கு இழப்பு இருக்கிறோம். இன்னைக்குள்ள சூழல் அப்படி இல்லை. 8 மணி 9 மணி ஆகும் வரதுக்கு. வந்து அவங்க விருப்பப்படி வருவாங்க. அந்த டைமுக்கு அவங்க எழுதிட்டு போவாங்க. அன்னைக்கு மகளிர் ஈடுபாடு எப்படி இருந்தது பாரம்பரிய விவசாயத்துல? அன்றைக்கு விவசாயம் பண்ணது ஆண்கள் பெண்கள் எதுவும் கிடையாது. குடும்பத்துல எல்லாருமே முழுமையான விவசாய ஊழியர்கள் தான். தலைச்சுமடா வயலுக்கு வருவாங்க. எல்லாரும் வருவாங்க. அறுவடைக்கு வரைக்கும் பெண்கள் வருவாங்க. வயல்ல களவரைக்கு வருவாங்க. வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தா நம்ம கூட ஆடு மாடு பாக்குறது. விவசாயம் வந்து விவசாய குடும்பத்துல 2 பேருக்கும் சமம் தான். ஒரு ஆள் கூடுதல் ஒரு ஆள் குறைவுன்னு சொல்ல முடியாது. ஆணுக்கு ஈடா பெண்ணு வேலை செய்யாதான் இருக்காங்க. பொடிப்போகம் அப்படிங்கிறது இப்ப நிறைய பகுதிகளில் மறைவிட்டு வருது. அன்னைக்கு ஒரு அட்டவணைப்படுத்தல் பிரகாரம் பொடிப்போகம் தொழிற்போகம் அப்படிங்கிறது இடைப்பட்ட நேரத்தில் நீங்க சொன்ன மாதிரியான உளுந்து பயர் அந்த நடைமுறைகள்லாம் மறைவிட்டு, அதுக்கு என்ன காரணம்? அது வந்து சிறப்பான ஒரு நில மேம்பாடு திட்டத்தை மனசில் வச்சு கொண்டு போதான் பெரியவர்கள் வச்சது பொடிப்பு தொழிற்புங்கிறது. நம்ம பகுதியில் வந்து நிலம் வந்து காய்வு கிடைக்கும். அதுக்காக வேண்டிய ஒரு 6 மாதம் கோடை பயிர் வேண்டும். அதுக்கப்புறம் சகதி உழவுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலம் பூமியை வந்து நல்லபடியாக நிலம் நல்ல பதிப்பட்டும். அதுக்காக தான் வச்சோம். குளங்களை வரைக்கும் ஏரியா வரைக்கும் காய வச்சு அதை சுத்தப்படுத்துவாங்க. அதனால அவங்க நோய் நொடிகள் அந்த மற்ற இப்போ விதவிதமான நோய்கள் இருக்குது. அந்த மாதிரி நோய்கள்லாம் அப்போ கிடையாது. நெல் சாகுபடியில விவசாயிகளுடைய கட்டுக்கோப்பும் கூட உற்பத்தி அதிகரிக்க ஒரு காரணங்கிறாங்களே. ஆரம்ப நெல்லிலேயே முன்பருவ திட்டமிடல் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிராமத்திலையும் புறவுகள்ல அற்புதமா இருக்குங்கிறாங்களே. உங்க அனுபவம் எப்படி?
ஆமா, அது அந்த காலத்துல உழவு முதல் விதைக்கிறது வரையில நடவு வரைக்கும் எல்லாரும் ஒரே கட்டுக்கோப்பா தான் இருக்கும். விதைக்கிறதுனா ஒரு நாளை குறிச்சு சொல்லுவாங்க. அது ஆமா, கூட்டம் போட்டு இந்த இத்தனாம் தேதி நமக்கு எல்லாரும் நாற்று பாகணும், இல்லைன்னா இத்தனாம் தேதி நம்ம விதைக்கணும், இல்லைன்னா இத்தனாம் தேதி உழவு ஆரம்பிக்கணும். நெல்லப்ப முதல் உழவு நம்ம கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து ஒரு முதல் உழவுன்னு செய்வாங்க. இது சம்பிரதாயம் சாஸ்திரம்னு சொல்லுவோம். ஆனால் அது அதுக்கு இல்லை. விவசாயம் யாருக்கு இந்த பாதிப்பு வராம அறுவடை வரைக்கும் கொண்டு போறதுக்கு இந்த திட்டமிடல் மிக முக்கியம். அப்போ அனுபவஸ்தர் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தல் உண்டு, இளம் சந்தையினர் எதிர்த்து பேசுதல் இல்லை. இல்லை, இது அனுபவம் கடைசியில் அது நல்லபடியாக தான் இருக்கும். இந்த நெல் சாகுபடியில நோய்கள் பூச்சிகள் தாக்குதலை எப்படி சமாளிக்கிறீங்க? பாரம்பரிய இதுல எப்படி சமாளிச்சீங்க? இப்ப என்ன நடைமுறை? பாரம்பரியத்துல நீங்க கேட்டது மாதிரி 25-30 வருஷத்துல இந்த மாதிரி நோய்கள்லாம் காய் கொடுத்து கேட்டது கூட இல்லை. ஆனால் ஒரு சில நோய் வரும். அதுக்கு நாங்கள் இந்த மற்றபடி நோய் நிறுத்தி இதுலதான் சரி பண்ண பெரிய அளவில் பூச்சி மருந்து அடிச்செல்லாம் ஞாபகமே கிடையாது. அந்த மாதிரி நோய் வந்தது இல்லை. ஒரு பேச்சு கூட இருக்குது, குளத்துல அதாவது பேச்சுப்பாறை அணையில கூட 4 அடி இருந்த நிலையிலையும் நாங்க 600 ஏக்கர் பயிர் ஏற்றிருக்கோம் அப்படின்னு கெத்தா சொல்லக்கூடிய விவசாயிகளை, பழைய விவசாயிகள் கருத்துக்களை நான் கேட்டிருக்கிறேன். அது எப்படி ஆகும்? இப்போ இருக்கிற ஏரியில கோவில மேல் நிரப்பி வச்சிருப்போம். இனி அணையில வெள்ளம் இல்லை, இன்னும் 3 மாசம் 2 மாசம் 1 மாதத்துக்கு தண்ணி தேவை, இந்த இருக்கிற தண்ணி தான் சொல்லியாச்சுன்னா விவசாயத்துல விவசாய சங்கம் புறான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்க கண்ட வேலைக்கு எல்லா விவசாயம் நீர் பாய்ச்ச முடியாது. அவங்களுக்குள்ள ஒரு 10 பேரை தேர்ந்தெடுத்து எல்லா வேலைக்கும் சமமா ஒரு கண்டவுட்னு சொல்லுவாங்க. அது கிராமத்துல கண்டவுட்னு சொல்லுவாங்க. 10 பேரை வச்சு அவங்களுக்கு ஒரு கூலிய சங்கத்திலிருந்து கொடுத்து விவசாயிகிட்ட பிரிச்சு அவங்க வைப்பாங்க. ஒரு குறைவாடச்சா யாங்க வெளியே பாஞ்சுட்டு பிரச்சனை வராது. அடிச்சு எல்லாருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு 10 வாரத்துக்கு வெள்ளம் வரும். அந்த முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சிடும். காய்ச்சலும் பாய்ச்சலும் நடைமுறை நெல் விவசாயத்துக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்களா வேளாண் நிபுணர்கள்? அதை பத்தி உங்க கருத்து என்ன? அனைவரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். முன்னாடி தேவையில்லை. ஆனால் இப்போ உள்ள நெல் ரகங்களுக்கு காய்ச்சலும் பாய்ச்சலும் ரொம்ப முக்கியம். வேளாண்மையை ஊக்கப்படுத்தும் மத்திய அரசு திட்டங்கள் உங்களுக்கு எந்த விதத்துல கை கொடுக்குது? பயிர் காப்பீட்டு திட்டம்னாலும் சரி, வருடத்திற்கு 6000 ரூபாய் சம்மான் நிதி திட்டம்னாலும் சரி, நீங்க அனுபவிக்கிறீங்களா? நேரடியா சொல்லப்போ நானே அதுல பயனடைஞ்சிருக்கேன். இந்த 2000 ரூபாய் கொடுக்குற அந்த கிசான் திட்டத்துல நானும் வாங்கிட்டு தான் இருக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கு. எந்த விதத்துல உங்களுக்கு அந்த 6000 ரூபாய் உபயோகரமா இருக்குங்கிறீங்க? எங்களை பொறுத்தளவு அது ஒரு பெரிய தொகை தான். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அது சில சிக்கலான நேரங்களில் பண தட்டுப்பாடு சமயத்தில் சேர்ந்தாலும் ஒரு 6 ரூபா 8 ரூபா கிடைக்கும். 4 மாதத்துக்கு ஒரு முறை 2000 ரூபாய் வந்தாலும் கூட கை வைக்கிறது இல்லை. 6000 ரூபாய் வரும்போது விவசாயத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. பயனுள்ளதா இருக்கு. நீங்க ஒரு அனுபவபூர்வமான விவசாயி, அனுபவிக்கிறேங்கிறீங்க. உங்க பகுதியில இந்த திட்டத்தை பத்தி இதுவரை தெரியாம இருந்தாலும் கூட அவங்களும் அனுபவிக்கட்டுமே அப்படின்னு வழிகாட்டுறீங்களா? ஒரே மாதிரி வாங்காத ஆளுகள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கும் இப்போ வாங்குவதற்குள்ள வழிமுறைகள் எல்லாருமே ஈடுபாடு சொல்லி அதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்ப கும்பப்பூ சாகுபடி பயிர் நிலை எத்தனை நாட்கள் பயிர்ல இருக்கு? அது குறைந்தபட்சம் 1 மாசத்துல இருந்து 1.5 மாசம் 2 மாசம் வரைக்கும் இருக்கு. சரி, பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்றதுக்கு கும்பப்பூவை பொறுத்த அளவுல டிசம்பர் 15ஆம் தேதி, அதாவது இன்னும் ஒரு 5 நாட்கள் தான் அப்படிங்கிறாங்களே. ஆர்வமா போய் சேர்ந்திருக்கீங்களா? குத்தகைதாரர்களும் கூட சேரலாம் அப்படிங்கிறாங்களே. இது இந்த ஒரு விஷயத்துல நல்ல திட்டம் இன்சூரன்ஸ் பண்றது. ஆனா சரியான விழிப்புணர்வு விவசாயிட்டது இல்ல. என்ன விழிப்புணர்வு இல்லைங்கிறீங்க? வானொலியில சொல்றாங்க, பத்திரிகையில சொல்றாங்க, ஊடகங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்றாங்க. சார்ந்த விவசாயிகள் விழிப்பை ஏற்படுத்துறீங்க. ஆமா, இந்த இன்சூரன்ஸ் எல்லாருமே தெரியும். ஆனா பெரும்பாலும் நம்ம பகுதியில குத்தகை பாட்டக்காரர்களா இருக்கிறதுனால இந்த இன்சூரன்ஸ் பண்றது இடத்துல கூட நான் ஒண்ணு தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன். குத்தகைதாரரா இருந்தாலும் கூட கிராம நிர்வாக அலுவலகத்துல போய் குத்தகைதாரருக்கு மட்டும் அப்படின்னு அடங்கல்ல நீங்க எழுதி வாங்கி அதை நீங்க சமர்ப்பிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த திட்டத்துல சேரலான்னு வானொலியில தினசரி 7:30 போயிட்டு இருக்குது. ஆமா, போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா விவசாயிகளுக்கும் இந்த இது தெரியும். ஆர்வப்படுத்துவீங்களா? ஆர்வப்படுத்துவோம். நமக்கு நேரம்ங்கிறது அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லுங்க. 96 77 34 43 60 967-734-4360 இல்லையா? ஆமா. இதுவரை பாரம்பரிய நெல் விவசாய அனுபவம் குறித்து களத்தில் தான் அனுபவித்த நுணுக்கமான அத்தனை தகவல்களையும் வெளிப்படுத்தி நெல் சாகுபடியாளர்களை விழிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
மனமார்ந்த நன்றி. இந்த நன்னாளில் வானொலி வாசகர்களுக்கும் சக விவசாயிகளும் வானொலி மூலமாக உரையாட ஒரு வாய்ப்பு தந்த வானொலிக்கும் மனமார்ந்த நன்றி. இதுவரை பாரம்பரிய நெல் விவசாய அனுபவம் வேளாண் நேரலை கேட்டீர்கள். நேரலையில் பங்கேற்றவர் மாங்குளம் கே. பகவதி பெருமாள் பிள்ளை அவர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ். சிவசுப்பிரமணிய பிள்ளை. நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜேம்ஸ், பி. உதயபானு.